நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து சண்டால ராகு அப்படின்றத பத்தி நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? நிறைய பிரச்சனைகள் இந்த சண்டால ராகுவால் தான் ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 2025 முடிந்து 2026ல நம்ம அடியெடுத்து வைக்க போறோம். இந்த புது ஆண்டுல இது எப்போ முடியுது? இது முடிகிறப்போ நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத சொல்லிடுங்க ஐயா. கும்பத்தில் ராகு இருக்கார். இந்த கும்பத்தில் ராகு தனித்து சனி கும்பத்தில் இருக்க சொல்ல என்ன பிரச்சனை பண்ணுவானோ அதோட ராகு மாயை. இந்த மாயை நிலையை பண்ணக்கூடிய நிலைமை ராகு மாயையை நம்மளை எட்டு போய் வலிச்சுன்னு போய் விட்டுருவான். அந்த மாதிரி நிலைமைகள் இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கூட்ட நெரிசல் போகிறது பெரிய தப்பு. கூட்டத்தில் ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ இல்லை கோயிலையோ போய் மாட்டின்னு தவிக்காதீங்க. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு தேட்டருக்கு போகணும், இது பண்ணணும், படங்கள் பார்க்கணும், இமிடியேட்டாக செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நெரிசலில் போகாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அடுத்த வருஷம் 2 விமானங்கள் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கோயில் வளாகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறதுக்கு. அதே நேரத்தில் எர்த்குவைக் இது வரைக்கும் பார்க்காத எர்த்குவைக் பல கண்ட்ரியில் இருக்கும். இந்தியாவில் இந்த தடவை வரும். இந்தியாவில் இந்த தடவை கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக டெல்லி இமயமலை பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஹரியானா, குஜராத் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் லேசான வழிகாட்டாலும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் 2 முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் வெள்ளங்கள் போகும். இது வரைக்கும் பார்க்காத வெள்ளங்கள், மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தண்ணியிலே மிதக்கக்கூடிய வழியாக இருக்கும். 2 எரிமலைகள் சடனாக வரும். அது ஒரு இடத்துல புதஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். சடனாக எழும்பி வந்துடும். அது இல்லாமல் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறது பார்க்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்கூல் ஒன்று அது ஒரு பிரச்சனையாக போது நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கூலில் ஒரு பள்ளி இதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சண்டால ராகு எதிர்க்கக்கூடாது. இந்த சண்டால ராகுக்கு வழியாக இருக்கிறது என்னென்னா சிவனை வேண்டது நல்லது. அதே நேரத்தில் யார் எந்தெந்த ஒரு இதுவாக இருக்கலாம் அந்த ஒரு கடவுளை வேண்டக்கூடிய நிலைமை பண்ணிக்கலாம். ஆனால் சிவனை வேண்டது நல்லது. 3வது நம்ம தெய்வ வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாலை நம்ம வழி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியா இந்த சண்டால ராகு போகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்லலாம்.